அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு சயின்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, த ஒயிட் பிளட் குரூப் ஓ இஸ் கால்டு யூனிவர்சல் டோனர். நமக்கு வந்து பண்ணாக்கா பிளட் குரூப் இருக்குது. பிளட் குரூப்பில் ஏ, பி, ஏபி, ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் பிளட் குரூப் இருக்குது. அந்த 4 பிளட் குரூப்பில் ஓ பிளட் குரூப்புக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன் அப்படின்னா, அதை வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யூனிவர்சல் டோனர்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து பண்ணாக்கா, சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் ஆர் கால்டு அக்லிட்டினோஜென் அப்படின்னு பேர். சரியா? சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கு என்ன பேர்? அக்லிட்டினோஜென்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஆன்டிஜன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இங்கே இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆர்பிசி அப்படின்னு எடுத்துப்போம், நம்மளுடைய பிளட் செல்ஸ் ஆர்பிசி. இந்த ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு ஆன்டிஜன் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆன்டிஜன். அதுக்கடுத்தது ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன், ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஏ அப்படின்னு ஒரு ஆன்டிஜன், பி அப்படின்னு ஒரு ஆன்டிஜன். அப்போது ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருந்தால் ஏ பிளட் குரூப், பி ஆன்டிஜன் இருந்தால் பி பிளட் குரூப், ஏபி ஆன்டிஜன் ரெண்டுமே இருந்தால் ஏபி பிளட் குரூப். அப்போ ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜனுமே இல்லை அப்படின்னா என்ன பேர்? ஓ பிளட் குரூப் அப்படின்னு பேர். அப்போ டோட்டலாக 4 டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்குது. ஏ ஆன்டிஜன் இருந்தால் ஏ பிளட் குரூப், பி ஆன்டிஜன் இருந்தால் பி பிளட் குரூப், ஏபி ரெண்டுமே இருந்தால் ஏபி பிளட் குரூப், எந்த ஆன்டிஜனுமே இல்லை, ஏவும் இல்லை பியும் இல்லை அப்படின்னா அது ஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனுக்கு தான் என்ன பேருனா அக்லிட்டினோஜென்ஸ் அப்படின்னு பேர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த பாயிண்ட்டு, சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் ஆர் ஆப்சண்ட் இன் பீப்புள் வித் ஓ பிளட் குரூப். யாருக்கெல்லாம் ஓ பிளட் குரூப் இருக்கோ அவங்களுடைய சர்ஃபேஸில் என்ன ஆன்டிஜன் இருக்காது? எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. ஏவும் இருக்காது, பியும் இருக்காது. இப்படி வரும், ஆர்பிசி மட்டும்தான் இருக்கும். அதோடைய சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜனும் இருக்காது. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஓ பிளட் குரூப் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ பாருங்கள், no antibodies are produced against RBC of O blood group by A, B, AB type of blood cell. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இவங்களை யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் இவங்களை யூனிவர்சல் டோனர், ஃபஸ்ட்டு டோனர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. டோனர்னால் கொடுக்குறவங்க. சரிங்களா? இப்போ ஓ பிளட் குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஓ பிளட் குரூப் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏ பிளட் குரூப்புக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம், சரிங்களா, ஓக்கும் கொடுக்கலாம். அப்போது அதுக்கு தான் என்ன பேர்? யூனிவர்சல் டோனர். நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். பர்டிகுலராக ஏக்கு தான் கொடுக்கணும், பிக்கு தான் கொடுக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறோம்? யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் ஏக்கு கொடுக்கலாம், மாற்றி கொடுத்தா என்ன ஆகும் அதையும் தெரிஞ்சுக்கணும். மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்னா கிளம்பிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மாற்றி கொடுத்தா என்ன பண்ணோம்? கிளம்பிங் டுகெதர். அதாவது எப்படின்னா வேறு ஆன்டிஜன் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பிளட்டு கிளாட் ஆகும். கிளாட் ஆச்சுன்னா கட்டி ஆகிடும். அந்த பர்சன் இறந்தே கூட போயிடுவாங்க. ஏன்னா நம்ம பிளட் வந்து லிக்யூடாக இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜனை சர்க்குலேட் பண்ணோம். ஆக்சிஜனை சர்க்குலேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா உயிரோடு இருக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய பிளட் செல்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணாக்கா வேறு பிளட் குரூப்பை மாற்றி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து பண்ணாக்கா நம்ம இப்போ வந்து பண்ணாக்கா ஏ பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஏன்னா என்ன சொன்னேன்? ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருக்கும். இப்போது ஓ பிளட் குரூப்பை கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், இவங்களுடைய ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜனும் இருக்காது. அப்போ இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் இதோடைய சர்ஃபேஸில் இப்போ பி இருக்குன்னா தான் ஏபி வேறு ரெண்டும் என்ன ஆகும்னா மிங்கிள் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து பிறகு அந்த கிளம்பிங் டுகெதர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் அந்த பர்சனுடைய பிளட்டு கிளாட் ஆகும், அந்த பர்சன் இறந்து போயிடுவாங்க. அப்போது ஓவோடைய சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜனும் இல்லாததுனால என்ன பண்ணலான்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏக்கு கொடுக்கலாம், பிக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம், ஓக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறோம்? யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.